அதாண்டி நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ உன்னை 4 பேர் தப்பா பேசக்கூடாது, அம்மாங்கிற ஒரு தூய்மையான ஸ்தானத்தை நீ அடையணுமேங்கிற காரணத்துக்காக என்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன் பாரு. அவங்களால புரிஞ்சுக்க முடியல. போத நிறுத்துங்க மாமா. சும்மா தியாகம் தியாகம் சொல்றீங்களே, எது மாமா தியாகம்? கை கால் சுளுக்கிடுச்சுன்னு வைத்திய கிட்ட போனா அவன் சுளுக்கு எடுத்து விடுவான். அதுக்கும் இப்ப நீங்க பண்ண காரியத்துக்கும் என்ன மாமா வித்தியாசம் இருக்கு? இப்ப என்ன சுளுக்கு எடுத்தாங்க? என்னவா, ஒரு புருஷன்காரன் தான் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு போலாம், இல்ல தன்னோட ஆசையை தீர்த்துக்க போலாம். இது ரெண்டும் இல்லாம அனுதாபத்துல வந்தேங்கிறீங்களே, இதை விட கொடுமை ஒரு பொண்ணுக்கு வேற என்ன மாமா இருக்க முடியும்? இதுக்கு பேர் தான் புனிதமான தாம்பத்தியமா இல்ல தியாகமா? ஓஹோ, இது தியாகம் இல்லையோ? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் மாமா. என்ன வாழ்நாள் பூரா இப்படி தனியாவே படுக்க வச்சிருக்க, நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா இன்னொரு தடவை தியாகம் பண்றேன்னு தயவு செஞ்சு பக்கத்துல வராதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது.